ஈரான் ஓமன் ரகசிய பேச்சுவார்த்தை. ட்ரம்பின் மகனை எங்கே கொள்வது? ரூபாய் 95 கோடி வெகுமதி அறிவித்துள்ள ஈரான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்கனவே பற்றி கொண்டு இருந்த தீ இப்போ மொத்தமா கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் 20 வயது மகனாக இருக்கக்கூடிய பேரன் ட்ரம்பை எங்க வச்சு தீர்க்கலாம்னு திட்டம் போட்டு ஈரானின் அரசு தொலைக்காட்சியை ஒரு பகிரங்கமான வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை முடிச்சு கொடுங்க, நாங்க 95 கோடி ரூபாய் கேஷாக தரோம் அப்படின்னு விலையும் பேசியிருக்காங்க. ட்ரம்பின் மகனுக்கு ஈரான் வச்ச இந்த மரண அடியோட வலை என்ன? ஹார்முஸ் நீரிணையில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த பயங்கரமான மோதலோட பின்னணி என்ன? இதையெல்லாம் இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். சரி, இந்த விவகாரம் எப்படி ஆரம்பிச்சது? கடந்த மாசம்தான் ட்ரம்பின் மனைவியான மெலானியாவை குறிவச்சு ஒரு வீடியோவை ஈரான் வெளியிட்டிருந்துச்சு. இப்போ அதைவிட ஒரு படி மேலாக போய் ட்ரம்பின் இளைய மகனான பேரன் ட்ரம்பை குறிவச்சிருக்காங்க. ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தயாரிச்ச அந்த 2 நிமிஷ வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பேரன் ட்ரம்ப் டெய்லி என்ன பண்றாரு, எங்கெங்க போறாரு, அவரோட அன்றாட நடமாட்டங்கள் என்னன்னு எல்லாத்தையுமே உளவு பார்த்து வச்சிருக்கு ஈரான். குறிப்பா பேரன் ட்ரம்ப் விளையாடக்கூடிய எக்ஸ்பாக்ஸ் மற்றும் ஃபைஃபா வீடியோ கேம்ஸ்கள் மூலமாகவும் டிஸ்கார்ட் கணக்கு மூலமாகவும் அவரோட மூமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே ட்ரம்ப் அப்படியே அலறி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ வெள்ளை மாளிகை, நியூயார்க் டவுன், புளோரிடாவில் இருக்கக்கூடிய எஸ்டேட்னு எல்லா இடத்துலையுமே பேரன் ட்ரம்புக்கு 24 மணி நேரமும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. சரி, மகனை மிரட்டக்கூடிய அளவுக்கு ஏன் திடீர்னு அமெரிக்கா மீது ஈரான் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கணும்? அதுக்கு காரணம் ஹார்முஸ் நீரிணை தாங்க. உலகத்தோட மொத்த எண்ணெய் வரத்துல 5ல் 1 பங்கு இந்த சின்ன நீர்வழி மூலமாகத்தான் உலக நாடுகளுக்கு போகுது. இந்த இடத்தை கட்டுப்படுத்துறதுனால தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பல வருஷமா செம்ம அடிதடியா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்முஸ் நீரிணையில கப்பல் போக்குவரத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு விவாதிக்க ஓமன் நாட்டுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய பத் அல் புசைதி நேற்றைய தினம் தெஹ்ரானுக்கு போயிட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்ஷியை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. ஈரானும் ஓமனும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதாவது அந்த நீர்வழியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுவதற்கும் ஒரு கூட்டு தற்காலிக வழித்தடத்தை உருவாக்குவதற்கும் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இந்த நீரிணை மீதான தங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்னு ஈரான் நினைக்க ஓமன் அதுக்கு துணையா நிற்குது. ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொந்தளிச்சிட்டாரு. ஓமன் நாடு ஹார்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு தடையா இருந்தா அந்த நாட்டின் மீதே குண்டு போடுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல ட்ரம்ப் ஒரு அதிரடியான பதிவையுமே போட்டிருக்காரு. அதுல ஹார்முஸ் ஜலசந்தியில் வச்சிருந்த எல்லா கன்னிவெடிகளையும் எங்க கடற்படை அழிச்சிடுச்சு. இனிமேல அங்க யாராவது கன்னிவெடி வைக்க முயன்றாங்க அப்படின்னா அந்த படகோ கப்பலோ உடனடியாக சுட்டு தகர்க்கப்படும். எங்கள் விண்வெளி படை மூலமாக அந்த இடத்தோட ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாரு. இது பத்தாதுன்னு ஈரான்ல நிலவி வரக்கூடிய பொருளாதார நெருக்கடியையும் சாமானிய மக்கள் மீது அந்த அரசு நடத்தக்கூடிய அடக்குமுறைகளையும் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட் அப்படின்ற பெயர்ல கடுமையான பொருளாதார தடைகள் விரைவில் பாய போகுது அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. இப்படி ஒரு சூழல்ல தான் ஓமன் கடற்கரைக்கு அருகில எண்ணெய் சுற்றி சென்ற ஒரு கப்பல் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டு அதோட இயந்திரமும் செயலிழந்து போயிருக்கு. இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்குமே யாருமே பொறுப்பேற்கல அப்படின்னாலுமே ஈரானோட கைதான் இதுல இருக்குன்னு அமெரிக்கா சந்தேகப்படுது. மகன் பேரன் ட்ரம்பை கொல்ல ஈரான் விலை பேசுறது ஒரு பக்கம் இருக்க, ஹார்முஸ் நீரிணையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு ட்ரம்ப் முரண்டு பிடிக்கிறது இன்னொரு பக்கம். 2 பேருக்கும் இடையேயான இந்த ஈகோ மோதல் எங்கே போய் முடிய போகுதுன்னு உலக நாடுகள் ரொம்பவே பயத்தோட உற்று நோக்கிட்டு இருக்கு.
இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் ஈரானை கட்டுப்படுத்துமா, இல்லை உலக போருக்கு வழிவகுக்குமா? உங்களோட கருத்துக்களை மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் நமது ஜெம் தொலைக்காட்சியோடு.